युयुधुः संयुगे देव्या सह तत्र महासुराः कोटिकोटिसहस्रैस्तु रथानां दन्तिनां तथा. நம்ம போன இதில் பார்த்தோம், நிறைய அசுர சைன்யங்கள் வருது. சாமரன் சொல்லப்பட்டவன், உதக்ரன், மகாஹனு, பாஷ்கலன், இந்த மாதிரி அவாவாளோட ரதங்களை சைன்யத்தை எல்லாம் கொண்டு கோடி கோடி ஆள்காராக வரா சொல்லி அதில் சொன்னான். இப்போ இங்கே என்ன சொல்கிறா, யுயுது சம்யுகே தேவ்யா சஹ தத்ர மகாசுராக கோட்டி கோட்டி சஹஸ்ரைஸ்து ரதானாம் தந்தினாம் ததா. ரதங்கள், ஆனைகள், குதிரைகள், ஓகே, இதெல்லாம் சைன்யம், சதுரங்க சைன்யம். இந்த சைன்யத்தால் தேவி யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. தேவியை சுற்றி எல்லாரும் வரலாம். கோட்டி கோட்டி சஹஸ்ரைஸ்துனா கோட்டி கோட்டி சஹஸ்ர அஸ்திரங்கள் ரதங்களால் மகிஷன் என்ன பண்ணுறான், தேவியை சுற்றி வந்து யுத்தத்தை ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இங்கே, தந்தினாம் ததா. ஸோ இப்போ மகிஷாசுரனும் இதில் இறங்கியாச்சு. அந்த சைன்யம் வந்திருக்கு, சதுரங்க சைன்யம் இருக்குது. மகிஷாசுரன் கோடிக்கணக்கான ரதங்களையும் எல்லாம் சைன்யத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அம்பாளை நடுவில் வச்சு அவன் சுத்தலாம் நின்றுண்டு யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஹயானாம் ச விருத்தோ யுத்தே தத்ர பூன் மகிஷாசுரஹ தோமரைர் பிந்தி பாலைஸ்ச சக்திபேர் முசலைஸ்ததா. ஸோ அந்த மகிஷன் என்ன பண்ணுறான், ஹயானாம், ஹயானா குதிரை, குதிரைகளை யுத்தத்துக்கு கொண்டு வரான். விருத்தோ யுத்தே, விருத்தோனா அப்படி ரவுண்டாக குதிரைகளால் ரவுண்டு பண்ணிட்டு நிற்கிறானாம். தத்ரா பூன் மகிஷாசுரஹா, அந்த மகிஷன் சொல்லப்பட்ட அசுரன் அம்பாளை வச்சு நடுவில் இவன் குதிரையால் அவளை ரவுண்டாக கட்டி நிற்கிறானாம். அதே மாதிரி என்ன பண்ணுறான், ஆயுதங்களை என்னெல்லாம் ஆயுதம் வச்சுருக்கான், தோமரை பிந்தி பாலேஸ்டா சக்திபீர் முசலைஸ் ததா. தோமரம் சொன்னால் ஈட்டி சொல்லுவாள், ஈட்டியால் குத்த, அந்த ஆணையெல்லாம் குத்துவாள், அந்த ஈட்டி சொல்லப்பட்ட அந்த மாதிரி ஒரு ஆயுதம். பிந்தி பாலம்னா ஒலக்கை, ஒலக்கை போல இருக்கப்பட்ட ஒரு ஆயுதம். சக்தி சொன்னால் ஒரு சைடு ஷார்ப்பாக இருக்கிற சூலம், அந்த சக்தி சொல்லப்பட்ட அந்த சூலத்தையும், முசலம்னா ஒலக்கை, அதுவும் அயன் ஒலக்கை, இரும்பால் பண்ணியிருக்கிற ஒலக்கை, அந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் பிடிச்சிருந்து யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான். யுயுது சம்யுகே தேவ்யா खड्गै परशुपट्टिशैः केचिच्च चिक्षुपुशक्तिः केचित् पाशांस्तथा परे. युयुधु संयुगे देव्या खड्गै परशुपट्टिशैः. खड्गம்னா வாள், ஓகே, வாள், பரசு சொல்லப்பட்ட ஆயுதம், பட்டிஷை, இந்த மாதிரி நிறைய ஆயுதத்தோட பேர். அந்த ஆயுதம் முதலான ஆயுதங்களால் தேவியோட யுத்தம் பண்ணுறானாம் இந்த மகிஷன். ஓகே, மேலே பார்த்தோம் நம்ம உலக்கையெல்லாம் சொல்லல, பிந்தி பாலம், இந்த மாதிரி தோமரம் சொல்லப்பட்ட நிறைய ஆயுதம் சொல்லித்து சக்தி. அதே மாதிரி வாள், பரசு, பட்டிஷை, இந்த மாதிரி ஆயுதத்தை வச்சு தேவி கூட யுத்தம் பண்ணுறான். சிலர் என்ன பண்ணுறா, வேல், ஓகே, வேல் எடுத்துன்னு கேச்சிச்சுன்னா சில பேர், சில ஆட்கார கேச்சி சிக்ஷுபு சக்திஹி, சில அசுர சைன்யத்தில் சிலவா என்ன பண்ணுறாளாம், சக்தி சொல்லப்பட்ட அந்த வேலை எடுத்து தேவி மேலே எரியறாளாம். கேச்சித் பாஷாம் ஸ்ததாபரே, சிலவா என்ன பண்ணுறா, பாஷங்களை, பாஷம் சொல்லப்பட்ட கயிறு, அதை எரிஞ்சு தேவி கிட்ட அவா யுத்தம் பண்ணுறா. அந்த மாதிரி நிறைய அசுர சைன்யங்கள் இருக்குது. ஒருத்தர் ஒரு அஸ்திரம், சிலவா சஸ்திரத்தை வச்சுன்னு இருக்கா, அதை வச்சுன்னு தேவிகிட்ட யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. தேவீம் खड्ग प्रहारैस्तु तेतां हन्तुं प्रचक्रमुः सापि देवी ततस्तानि शस्त्राण्यस्त्राणि चण्डिका. தேவீம் खड्ग प्रहारैस्तु தேதாம் ஹந்தும் பிரச்சக்கிரமுகு. வேற சிலவா என்ன பண்ணுறா, வாளால் தேவியை வட்டறதுக்கு வேண்டி முன்னால் வரலாம், வாழை பிடிச்சிட்டு வரா. ஓகே, खड्ग பிரஹாரம், खड्गம்னா வாள், வாளால் பிரஹாரிக்கிறதுக்கு வரா, கொல்லறதுக்கு ட்ரை பண்ணுறா அந்த தேவி. அப்புறமா என்ன பண்ணுறாவா, அதை அஸ்திரங்களே பிரயோகிக்கிறா, நிறைய சஸ்திரங்களால் பிரயோகம் பண்ணுறா. ஸோ அது எப்படி இருக்காம், தேவிக்கு விளையாட்டு மாதிரி இருக்காம். நிறைய சஸ்திராணி அஸ்திராணி சண்டிகா சாப்பி தேவி ததஸ்தானி. தேவி மேலே நிறைய அஸ்திரங்களே அவள் விடுறாளாம். நிறைய அஸ்திரங்களை எரியறா, சஸ்திரங்களால் அடிக்கிறா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாக்கி உள்ள அந்த அசுர சைன்யத்தில் உள்ள ஆள்காராள். ஸோ அது எப்படி இருக்குது, தேவிக்கு விளையாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் வருது. லீலையைவ பிரசிச்சேத நிஜ சஸ்திராஸ்திரவர்ஷிணி அநாயஸ்தானனா தேவி ஸ்தூயமானா சுரர்ஷிபிஹி. லீலையைவ பிரசிச்சேத நிஜ சஸ்திராஸ்திர வர்ஷினி. அவள் சஸ்திரங்களே அம்பாள் மேலே எரியறா. அது எப்படி இருக்கு அவளுக்கு, லீலையா. லீலானா என்னது, அவளுக்கு விளையாட்டு மாதிரி இருக்கான். அவள் போடுற அதெல்லாம் அஸ்திரம் சஸ்திரங்கள் எல்லாமே விளையாட்டு மாதிரி இருக்குது.
அவள் ஜஸ்ட் ஒரு குட்டி பாலை பிடிக்கிற மாதிரி பிடிச்ச எல்லாத்தையும் உடைச்சி போட்டு விடுறாளாம் தேவி. ஏன்னா அவளோட ரூபம் அந்த மாதிரி இருக்கு, அவளோட ஸ்வரூபமே மகத்தான ஸ்வரூபம். ஸோ அவள் அனுப்புகிற அஸ்திரங்கள் எல்லாம் இவளை என்ன பண்ணுறா, திருப்பி அதுக்கு பதில் கொடுக்குறாளாம். இவளும் அஸ்திரத்தை அவள் மேலே போடுறான். அது எப்படி இருக்காம அவளுக்கு, அனாயஸ்தா நனாதேவி. அனாயாசம், அனாயாசம்னா என்னது, அவளோட டயர்டே ஆறுதில்லை, எல்லாம் சிரிச்சுன்னு எடுத்துக்கிறாளாம். அவள் கோவிச்சுக்கிறது இல்லை, அவள் போடுற அஸ்திர சஸ்திரத்தை எல்லாம் ஒரு டயர்ட்னஸ் இல்லாதக்கு அவளோட கூலாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அதை அப்படியே அவள் எல்லாத்தையும் திரும்பி திரும்பி வாங்கிக்கிறாவா போடுறது, அதெல்லாம் பொட்டிச்சு போடுறா, தூக்கி அவள் மேலே எரியறாளாம். அப்போ என்ன பண்ணுறா, தேவர்ஷிகள் எல்லாம் ஸ்தூயமான சுரர்ஷிபிகி, இதை பார்த்த தேவர்ஷிகள் எல்லாரும் தேவியை ஸ்துதி பண்ணறா சொல்லி சொல்கிறாங்க. முமோச்சா சுரதேஹேஷு சஸ்திராண்யஸ்திராணி சேஸ்வரி சோபி கிருத்தோ துதசட்டோ தேவ்யா வாஹன கேசரி. ஸோ முமோச்சா சுரதேஹேஷு சஸ்திராண்யஸ்திராணி சேஸ்வரி. தேவி சிரிச்சுட்டே அசுரர்கள் மேலே என்ன பண்ணுறா, அந்த அஸ்திரங்களை சஸ்திரங்கள் எல்லாம் அவளும் பிரகாரம் பண்ணுறா. ஒரு டயர்ட்னஸ் இல்லாதக்கு ரொம்ப கூலாக எல்லாம் தூக்கி அவளும் போட்டுருக்கா. ஸோ எப்படி இருக்காம இந்த யுத்தம் ரொம்ப அட்டகாசமாக, யுத்தம் ரொம்ப பயங்கரமாக யுத்தம் நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, சோபி கிருத்தா துத்தசட்டோ தேவ்யா வாகன கேசரி. தேவியோட வாகனமான கேசரின்னா சிம்ஹம், சிம்மவாகினி இல்லையா அவள். ஸோ சிம்மம் என்ன பண்ணுறதாம் பார்த்துட்டு, சோபி கிருத்தோ துத்தசட்டோ, அதுக்கு பயங்கர கோபம் வருது. அதனால துத்தசட்டோன்னா அதோட அந்த கழுத்தில் இருக்குமே அந்த ஜட மாதிரி இருக்குமே அதுக்கு, அதை கொடையறதாம். அது அந்த துத்தசட்டோன்னா அதை அதை பார்த்துட்டு குரோதத்தால் தன்னோட அந்த சடையை கொடைஞ்செடுக்கிறதாம், உதறது இப்படி. ஏன்னா அதுக்கும் கோபம், அதுவும் யுத்தத்துக்கு கலந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ அதுவும் யுத்தம் பண்ண போகிறது பாக்கியுள்ள சேனைகள் கூட. சச்சாரா சுர சைன்யேஷு வனேஷ்விவ ஹுதாசனஹ நிஸ்வாசான் முமுச்சேயாம்ஸ்ச யுத்யமானா ரணேம்பிகா. சச்சாரா சுர சைன்யேஷு வனேஷ்விவ ஹுதாசனஹ நிஸ்வாசான் முமுச்சேயாம்ஸ்ச யுத்யமானா ரணேம்பிகா. ஸோ அந்த சிம்மம் என்ன பண்ணுறதாம், அசுர சைன்யத்து மேலே சாடுறது. ஏன்னா அதுக்கு பயங்கர கோபம் வருது, அதனால் அவன் மேலே சாடி ஒருத்தர் மேலே ஏறி ஆக்கிரமிக்கிறதா எல்லாரையும். ஸோ அவள் என்ன பண்ணுறது, தன்னோட கையால் அந்த ரெண்டு ஃப்ரண்ட்டில் இருக்கும் இல்லையா காலு, அது கை மாதிரி வச்சுட்டு அடிக்கிறதா அவளை. அந்த இதால் மாந்துறது, நகத்தால் அவளை பல்லால் கடிக்கிறதா. எப்படி இருக்குன்னா, வனத்தில் அந்த காட்டில் தீ பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாதக்கு எல்லாரும் துவம்சம் பண்ணுறதா தேவியோட வாகனமான அந்த சிம்மம். ஸோ தேவியோட சுவாசத்துலேருந்து நிறைய சக்தி கணங்கள் உண்டாருது. நிஸ்வாசான் முமுச்சே யாம்ஸ்ச. தேவி சுவாசம் விடுறா இல்லையா, கோவத்தில் அவள் சுவாசத்தை வேகம் வேகம் விடுறா. அப்போ அந்த சுவாசத்துலேருந்து நிறைய கணங்கள் உண்டாருதான். அந்த கணங்கள் எல்லாரையும் அடிக்கிறது. யுத்தியமானா ரணே அம்பிகா. அந்த ரணபூமியில் அம்பிகா கூட தேவி கூட நின்றுண்டு யுத்தியமான எல்லா அந்த கணங்களும் யுத்தத்தை பண்ணுறது. த ஏவ சத்ய சம்பூதா கணா சதசஹஸ்ரஷஹ யுயுதுஸ்தே பரசுபிஹி பிந்திபாலாசி பட்டிஷைஹி. த ஏவ சத்ய சம்பூதா. த ஏவ சத்ய சம்பூதானா இப்போ உண்டான அந்த கணங்கள், தேவியோடு சுவாசத்துலேருந்து உண்டான கணாக சதசஹஸ்ரதம்னா 100 சஹஸ்ரம்னு 1000, 100,000கணக்கான கணங்கள் உண்டாச்சாம். எதுலேருந்து, தேவியோட சுவாசத்துலேருந்து. அந்த கணங்களை என்ன பண்ணுறா, யூதுஸ்தே பரசுபிஹி பிந்தி பாலாசி பட்டிஷைஹி. இந்த பரசு பிந்தி சொல்லப்பட்ட ஆயுதம், பட்டிஷை, இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் கையில் வச்சுட்டு யூதுஸ்தே அந்த ரணபூமியில் யுத்த பூமியில் என்ன பண்ணுறதா, யுத்தம் பண்ணுறதாம். இந்த தேவிகிட்டேருந்து உண்டான அந்த கணங்கள் எல்லாம், அது 1, 12 இல்லை, 1000கணக்கான கணங்கள் உண்டாயிருக்கு. ஒரு கால சுவாசம் விடுறதையும் கணங்கள் உண்டாருதாம். ஸோ அத்தனை கணங்களும் இந்த அசுர சைன்யம் கூட இதெல்லாம் அந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு யுத்தம் பண்ணுறது. நாசயந்தோ சுரகணா தேவி சக்தியுபபிரம்ஹிதாக அவாதயந்த படஹான் கணாசங்காம் ததா பரே. நாசயந்தோ சுரகணான் தேவி சக்தியுபபிரம்ஹிதாக. தேவியோட சக்தியால் அந்த கணங்கள் என்ன பண்ணுறதா, எல்லாரையும் நாசமாக்கிண்டு பல பேரே நாசமாக்கிண்டு வருது. அந்த கணங்கள்லாம் அம்பாவோட சக்தியால் அந்த கணங்கள் அதிக மாத்திரத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு சுவாசத்திலே சதசஹஸ்ரஷா சொல்கிறோம் இல்லையா, 100,000கணக்கான கணங்கள் உண்டாருது, அதிக மாத்திரத்தில் வர்த்திக்கிறது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. ஸோ அசுர கணங்கள் எல்லாம் நாசம் பண்ணிட்டு வரா, எல்லாம் ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கா, ஆயுதத்தால் நாசம் பண்ணுறா. இங்கே என்ன சொல்கிறா, சங்காம் சதாபரே, சில சங்கத்தை வச்சுட்டு இருக்கா, சங்கு ஊதராளாம் அவா, அதில் சப்தத்தை உண்டாக்குறா. ஸோ அந்த சப்தத்தால் என்ன ஆகிறது சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. மிருதங்காம்ஷ ததைவான்யே தஸ்மின் யுத்த மஹோத்சவே ததோ தேவி த்ரிசூலேன
கதயா சக்தி விருஷ்டிபிஹி மிருதங்காம்ச ததைவான்யே தஸ்மின் யுத்த மகோத்சவே. யுத்தம் எப்படி மகோத்சவம் மாதிரி இருக்காம், ஏதோ உற்சவம் நடக்கிற மாதிரி யுத்தம் நடந்துட்டு இருக்கு. என்னெல்லாம் வச்சுருக்கா, மிருதங்காம்ச ததைவான்யே, பலர் மிருதங்கத்தாலே கோஷம் பண்ணிட்டு இருக்கா, மிருதங்கத்தை முழக்கிறாளாம். ஸோ வாத்திய கோஷத்தால் இந்த யுத்தம் சியர் பண்ணுற மாதிரி இருக்காமங்க இல்லையா. ஒரு விளையாட்டுக்கெல்லாம் சியர் கேர்ள்ஸுன்னு சியர் பண்ணுறோம் இல்லையா நம்ம, அந்த அந்த சைடு ஜெயிக்கணும்னு சொல்லி, அந்த மாதிரி யுத்த மகோத்சவமாக இருக்காம இங்கே பார்க்கறதுக்கு. அப்போ தேவி என்ன பண்ணுறா, தத்தோ தேவி திரிசூலேனா கதையா சக்தி விருஷ்டிபிகி. அந்த தேவிக்கு தான் 18 கை இல்லையா, 1 2 இல்லை 18 கை. ஸோ 18 ஆயுதத்தை வச்சுருக்கா. ஸோ அந்த தேவி என்ன பண்ணுறாளா, திரிசூலேனா திரிசூலம், கதையா கதை, சக்தி விருஷ்டிபிகி சக்தி சொல்லப்பட்ட வேல், இந்த மாதிரி ஆயுதங்களால் அதை எடுத்து விருஷ்டி பண்ணுறா. விருஷ்டி பண்ணால் மழை மாதிரி பொழியறாமங்க ஆயுதத்தால் அந்த யுத்த பூமி நிறையிறது. அந்த மாதிரி தேவி எல்லா ஆயுதத்தையும் பிரகாரம் பண்ணுறா. खड्गादिभिश्च शतशो निजघान महासुरान् पातयामास चैवान्यान् घण्टास्वन विमोहितान्. खड्गादिभिश्च शतशो निजघान महासुरान् पातयामास चैवान्यान् घण्टास्वन विमोहितान्. ஸோ தேவி என்னெல்லாம் வச்சுருக்கா, நீ தேவியோட கையில் கட்கம் கதை முதலான ஆயுதங்களால் அசுரர்கள் எல்லாம் நாசம் பண்ணுறாளாம். கட்காதிபிஷ்ட சதசோ, சதசோனா 100,000 ஆயுதங்கள். நிஜகான மகாசுரான், அந்த மகாசுரனான அசுர சைன்யத்தை எல்லாம் அவளை அடித்து வெட்டி போட்டுன்னு வந்துட்டுருக்கா தேவி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, பாத்தையாமாச செய்வான்யான் கண்டா சொன விமோகிதான், அசுரன்லாம் நாசம் பண்ணுறா. தேவியோட கையில் மணியும் இருக்குது இல்லையா, ஒரு கையில் மணி வச்சுருக்காளே, அந்த கண்டத்தால் என்ன பண்ணுறா, மணி அடிக்கிறாளாம். அந்த மணியோட சப்தம் எப்படி இருக்காம், அசுரனோட அந்த காதில் சத்தத்தை கேட்டால் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாளாம். அந்த மாதிரி மணி அடிக்கிறாளாம் தேவி. ஸோ இந்த மாதிரி நிறைய அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாம் வச்சுருக்கா. அதெல்லாதைக்கு சங்கம் இருக்குது கையில், சங்கத்தோட நாதத்தாலையும் விழறா. அதே மாதிரி இங்கே மணி அடிக்கிறதுனால மணியோட ஓசை அந்த கேட்டுவிட்டு அந்த சப்தத்தால் நிறைய பேர் மோகிச்சுடுறாளாம் எல்லாரும், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து விடுறா சொல்கிறா. असुरान् भुवि पाशेन बद्ध्वा चानान्यकर्षयत् केचिद्विधा कृतास्तीक्ष्णैः खड्गपातैस्तथा परे. असुरान् भुवि पाशेन बद्ध्वा चान्यान कर्षयत्. ஸோ தேவி என்ன பண்ணுறா, பாக்கி செலவா கூட பாஷக்கயிறால் கட்டி இழுக்கிறாளாம் அவளை. அந்த பாக்கியுள்ள அசுரர்லாம் ஒரு பஞ்சாக அப்படி இழுக்கிறா, எல்லாரும் ஒரு பாஷக்கயிறு போடுறா. அந்த அசுரனோட அந்த குரூப்பை ஃபுல்லாக இழுக்கிறா. பத்வானா இழுக்கிறது, பாஷேன பத்வா, பாஷக்கயிறால் கட்டி அவளை இழுக்கிறா. கர்ஷயத்து தங்கிட்ட இழுத்துக்கிறா. தட் மீன்ஸ் அவளெல்லாம் சத்து போயிடுறா சொல்லி. கேச்சித் விதா கிருதாஸ்தீக்ஷ்ணை, கேச்சித் தான் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறா, விதா கிருதாஸ்தீக்ஷ்ணகி, தீக்ஷ்ணம்னது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கப்பட்டது. எந்த ஷார்ப்பாக வச்சுருக்கா, கட்க பாத்தை ததாபரே. கட்கம்னா வாள், வாள் மின்னர்தான் அப்படி, ஏன்னா அத்தனை ஷார்ப்பாக இருக்குது. அந்த ஷார்ப்பாக உள்ள வாளால் அவளெல்லாம் 2ஆக கீறாளாம், அடி போடுறா, எல்லாம் 2 துண்டாக விழுந்து விடுறா. அந்த மாதிரி சில அசுரர்களை அவள் வட்டி போடுறா சொல்லி சொல்கிறா இங்கே. விபோதிதா நிபாத்தேன கதயா புவிஷேரதே வேமுஷ்ச கேசித்ருதிரம் முசலேன பிருஷம் ஹதாஹ. விபோதிதா நிபாத்தேன கதையா புவிஷேரத்தே. பாக்கி சிலவாள் என்ன பண்ணுறா அம்பாள் இங்கே, தன்னோட கதையால் போட்டு அடின்னு அடிக்கிறா, சதைக்கிறாள் நம்ம வாழை, சட்னி மாதிரி சதைச்சி விட்டு விட்றா. ஸோ அந்த மாதிரி சிலவாளை கதையால் அடித்து சதைக்கிறா. பாக்கி சிலவாளை வேமுஷ்ட முசலேனா, முசலம் சொல்லப்பட்டது உலக்கையால் அடிக்கிறாளாம். அப்போ அந்த அடி விழறதுனால என்ன ஆகுது, ஹத்தாஹா நிறைய பேர் சாகரா, சிலவெல்லாம் அப்படியே வாயிலேருந்து ரத்தத்தை கக்கறாளாம். அந்த மாதிரி அடி வாங்குறா அசுரசேனையில் உள்ள அந்த சைனிகரெல்லாம். கேச்சின் நிபதிதா பூமௌ भिन्ना शूलेन वक्षसि निरन्तरा शरौघेण कृता केचिद्रणाजिरे. கேச்சித் நிபதிதா பூமோ பின்னா ஷூலேன வக்ஷசி. கேச்சின்னா திருப்பி இன்னும் சிலவாள் அவள் என்ன பண்ணுறா, ஷூலேன வக்ஷசி, ஷூலத்தால் வக்ஷசினா வக்ஷம்னது அவள் மார்பாகம், ஓகே, அவளோட ஹிருதய பாகத்தை அடிக்கிறாள், ஷூலத்தால் குத்தி விடுறா. அவள் என்ன பண்ணுறா, பூமியில் விழுந்து விடுறா. நிறைய பேர் சூலத்தால் வக்ஷத்தில் அடி வாங்கி பூமியில் விழறா. அதை விழுந்துட்டு அவள் என்ன பண்ணுறா, அவளோட மாற அப்படியே பொழந்து விட்டுடுறாளாம். அந்த மாதிரி நிறைய பேரை வீழ்த்தரா தேவி. நிரந்தரா ஷரௌகேனா, நிரந்தரான விடாதைக்கு கண்டினியூஸாக ஷரத்தை, ஷரம்னா அந்த பானத்தை அசுரன் மேலே பிரகாரம் பண்ணாரா. நிரந்தரா ஷரௌகேனா கிருதா கேச்சி திரணாஜிரே.
பிரகாரம் பண்ணிகிட்டே இருக்கா. அது எப்படி இருக்குன்னா ஒரு பின்னு குத்துறதுக்கு கூட இடம் இல்லையா, கேப் இல்லாத பானத்தை போட்டு பிரகாரம் பண்ணுறாளாம். அந்த மாதிரி சல் 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 சல்னு அந்த பானங்கள் போயிட்டே இருக்கு. அசுர சைன்யத்தில் எல்லாரும் இப்படி படபடப்படாது விழுந்துட்டு இருக்கா. ஒரு பின்னு குத்துறதுக்கு கூட இடமில்லை. அந்த மாதிரி எல்லாரும் வீழ்த்தி போட்டாச்சு தேவி. இப்போ ஷல்யானுகாரிணஃ பிராணான் முமுச்சுஸ்திருதசார்தனாஹ கேஷாம்சித் பாஹவச்சின்னான் சின்னக்ரீவாஸ்ததா பரே. ஓகே, ஷல்யானுகாரிணஃ பிராணான் முமுச்சுஸ்திருதசார்தனாஹ. ஷல்யானுகாரிண பிராணான் என்னது? தேவதைகளை நோக்கி போன அசுரர்களை இந்த தேவி உண்டு இல்லாதக்கு ஆக்கறா சொல்றா. பிராணான் அவளோட பிராணத்தை எடுத்து விடுறானாம் அந்த அசுரர்களை. ஏன்னா இவ தேவதைகளை தானே சல்யம் பண்ணியிருக்கா, சல்யம்னா தொந்தரவு பண்ணியிருக்கா. ஸோ அந்த மாதிரி உள்ள இந்த அசுர சைன்யத்தை தேவி அவ உண்டு இல்லாதக்கு ஆக்கி விடுறானாம். அவளோட என்ன பண்றா? பிராணான் முமுச்சு ஸ்திருதசார்தனாக அவளோட பிராணத்தை எடுத்து விடுறா சொல்லி சொல்றா. ஸோ அவள் என்ன பண்றா? கேஷாம்சித் பாகவத் சின்னான், சில பேரோட கேஷாம்சித்னா சில ஆளோடு, சில சைன்யத்தில் உள்ள சிலவாடு பாகவத் சின்னான். பாகம்னா பாகுனா கை, பாகுவை எடுத்து விடுறானாம், கை இல்லாதக்கு ஆக்கிறா செலவாளோடு. சின்ன கிரீவா சதாபரே. இனி செலவாளோட என்ன பண்றா? ஒருத்தருக்கு தலை இல்லை, கால் இல்லை, கை இல்லை, அந்த மாதிரி விதவிதமான ரூபத்தை ஆக்கி விட்டு விடுறா. ஸோ இங்கே வந்து பாகவத் சின்னான், பாகுவை ரெண்டு பேருக்கும் ரெண்டு கையை ஷோல்டரே கட் பண்ணி விட்டு விடுறானாம் சில அசுர சைன்யத்துக்கு சொல்லி சொல்றான் இந்த ஸ்லோகத்தில். ஷிராம்சி பேதுரன்யேஷாம் அன்யே மத்யே விதாரிதாஹ விசின்ன ஜங்காஸ்த்வபரே பேதுருர்வ்யா மகாசுராஹ. ஷிராம்சி பேத்துர் அந்நேஷாம் அந்நே மத்தியே விதாரிதாக. இன்னி செலவாளோட என்ன பண்ணுறா அம்பாளிங்க? ஷிராம்சி, ஷிரம்னா தலை, தலையை வட்டி விட்டு விட்றாளாம். செலவாளுக்கு வந்து பாகு சொன்னால் இங்கே செலவாளுக்கு தலை இல்லாத கேட்குறா. மத்தியே விதாரிதாக, மத்தியனா இடுப்பு பாகம், இடுப்பு வரை கட் பண்ணி விட்டு விட்றா செலவாளுக்கு, அது இல்லாதக்கு ஆயிடுறா. இன்னி செலவாள் ஜங்கே, ஜங்கேனா முழங்கால், முழங்காலே உடைச்சி விட்டு விட்றாளாம். அப்போ அந்த மாதிரி உள்ளவா பேத்துருர்வியா மகாசுராகா. அந்த அசுர சைன்யமெல்லாம் என்ன ஆயிடுறது? கீழே பூமியில் எல்லாம் விழுந்து விடுறாள். சிலவளுக்கு தலை இல்லை, சிலவளுக்கு கால் இல்லை, சிலவளுக்கு இடுப்பு இல்லை. அப்போ நிற்க முடியறதில்ல, எல்லாரும் கீழே பொத்து பொத்து வந்து விழுந்து விடுறா. ஏகபாஹ்வக்ஷி சரணாஹ கேசித் தேவ்யா த்விதா கிருதாஹ சின்னேபி சான்யே சிரசி பதிதாஃ புனருத்திதாஹ. ஏக பாஹ்வ அக்ஷி சரணாஹ. இங்கே பாருங்க, ஏகானா ஒரு ஒத்தை, ஒத்தை கண்ணு, ஏக பாகவான ஒரு கை, அக்ஷினா கண்ணு, சரணாக காலு. ஸோ அம்பாள் என்ன பண்ணுறா? செலவாளோடு ஒரு கை அல்ல ஒரு கை, ஒரு கண்ணு, ஒரு கால், இந்த மாதிரி அவளை அடிக்கிற அடியில் அப்படி போயிடுறது அவளுக்கு. அந்த மாதிரி மற்ற எல்லாரும் செலவாளுக்கு ஒரு கை இருக்குது, ஒரு கால் இருக்குது. அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு கண் இருக்குது, ஒரு பாதம் மாத்திரம் இருக்குது. அந்த மாதிரி உள்ளவாள் என்ன பண்ணுறா? கேச்சித் தேவ்யா த்விதா கிருதாக. த்விதானா ரெண்டு, அந்த மாதிரி உள்ளவாளை ரெண்டாக பொழந்து விடுறா. அவனுக்கு ஒரு கை, ஒரு கால், ஒரு கண்ணு அப்படிதான் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உள்ளவாளெல்லாம் வட்டுறா, ஒரு வட்டு அவள் ரெண்டு ரெண்டு பீஸாக விழுந்து விடுறா. சின்னே பிச்சானியே சிரசி பதிதா புனருத்திதாகா. இந்த மாதிரி வேற செலவாள் என்ன பண்ணுறா? தலையெல்லாம் இல்லாதக்கு இருக்கா இல்லையா? வரும் அந்த உடம்பு மாத்திரம் இருந்து உடம்பு விழுந்திருக்கேன், அந்த விழுந்தவா என்ன பண்ணுறாளாம்? ஏந்திருந்து நிற்கிறாளாம். தலை தான் இல்லை அவளுக்கு. அந்த மாதிரி தலை முறிஞ்சு விழுந்தவா ஏந்திருந்து நின்றுண்டு தலை இல்லாதக்கே நடக்கிறாளாம். காலு இதெல்லாம் இருக்குது, அவளுக்கு தலை மாத்திரம் இல்லை. அவள் சின்னே பிச்சானியே சிரசி, சிரஸ் இல்லாதவா என்ன பண்ணுறா? பதிதா புனருத்திதாகா. புனருத்திதாகனா திருப்பி ஏந்திருந்து நிற்கிறா, நின்றுட்டு நடக்கிறாளாம். அந்த மாதிரி உள்ள அசுரர்கள். கபந்தாயுயுதுர்தேவ்யா கிரஹீத பரமாயுதாஹ நனுதுச்சாபரே தத்ர யுத்தே தூர்யலயாஸ்ரிதாஹ. ஓகே, கபந்தா யுயுதுர் தேவ்யா கிரஹீத பரமாயுதாக. தலை இல்லாத அந்த அசுரர்கள் யுத்தத்தை பண்ணுறாளாம். காலு கை மாத்திரம் இருக்குது, அதில் நடந்து அந்த கையால் சும்மா அப்படி இப்படின்னு கையை ஆட்டுறா. யாராக இருந்தால் வட்டி போட்டுமே சொல்லி அவள் அந்த மாதிரி யுத்தம் பண்ணுறா. வேற செலவா என்ன பண்ணுறா? அந்த வாத்தியத்தோட சத்தத்தில், அங்கே நிறைய மிருதங்கம் எல்லாம் முன்ன பார்த்தோமே, ஷங்கு கண்டா எல்லாம் பார்த்தோம்னா அந்த வாத்தியத்தோட சத்தத்தில் அந்த லயத்தில் நிறுத்தம் ஆடுறாளாம். பாக்கியுள்ள நந்துஸ் சாப்பரே தத்ர யுத்தே தூரிய லயா. அந்த லயத்தில் இந்த சத்தம் கேட்கறது இல்லையா, அதனோட அந்த லயத்தில் வந்து அதில் அப்படியே அவள் மோகிச்சு போயிடுறா. மோகிக்கிறதுக்கு தானே தேவி அந்த கண்டாவை வாசிக்கிறா. அந்த இதில் வந்து செலவா அப்படியே ஆட தொடங்கி விடுறாளாம். அந்த மாதிரி நிறைய அசுரர்கள் ஆடின்னு இருக்கா. கபந்தஸ்சின்ன சிரசஹ खड्ग शक्त्रिष्टिपाणयः तिष्ठ तिष्ठेति भाषन्तो देवी मन्ये महासुराः. ओके, कबन्धश्चिन्न शिरसः
தலை இல்லாத சிலவர் கையில் என்ன பண்ணுறா, கட்க சக்திருஷ்டி பானையா, கையில் ஆயுதங்களை கட்கம் முதலான ஆயுதங்களை பிடிச்சு டான்ஸ் பண்ணுறாளாம். ஏன்னா அந்த வாத்தியத்தோடைய அந்த கோஷத்தால் அவளுக்கு நிற்க முடியறதில்ல, ஆடின்னு இருக்காளாம். திஷ்ட திஷ்டேதி பாஷந்தோ தேவி மன்னியே மகாசுராகா. சில பேர் என்ன பண்ணுறா, அசுரர்கள் தேவியை பார்த்து அங்கே நில்லடி சொல்லி அவளை நிற்க சொல்கிறாளா, நீ யுத்தம் பண்ணாத, நில்லு சொல்லி சில அசுரர்கள் தேவியை வந்து அடக்க பார்க்குறா. ஸோ சிலவா ஆடுறா கட்கத்தையெல்லாம் கையில் பிடிச்சிருந்து, சில அசுரர்கள் அவளை நில்லு சொல்லி நிறுத்துறாளாம். பாதிதைரதநாகாஸ்வைஹி அசுரைஷ்ச வசுந்தரா அகம்யா சா பவத்தத்ர யத்ரா பூத்ஸ மஹாரணஹ. பாதித்தை ரதநாகாஸ்வை, பாதித்தைனா விழுந்து கிடக்கு. என்னெல்லாம், ரதம்னா ரதங்கள், நாகம்னா ஆனை, அஸ்வம்னா குதிரை. அசுரைஷ்ச வசுந்தரா, வசுந்தரானா பூமியில அசுரர்கள் எல்லாம் பாதித்தை எல்லாம் விழுந்திருக்கேன்னா அம்பாளோட கணங்களும் வந்து யுத்தம் பண்ணியிருக்கு, சிம்மமும் யுத்தம் பண்ணியிருக்கு. அதே போல் தேவி அஸ்திரசஸ்திரத்தால் பிரகரணம் பண்ணியிருக்கா. அதனால் ரதம், ஆனை, அஸ்வம் அந்த அசுர சைன்யம் எல்லாம் அந்த பூமியில் விழுந்து கிடக்காம். அகம்யா சாம்பவத்தத்ரா யத்ரா பூத்ஸ மகாரணஹா. அது எப்படி இருக்குன்னா எல்லாம் ஹேண்டிகேப்டாக இருக்குது. பாதி பேருக்கு கை இல்லை, கால் இல்லை, இடுப்பில்லை, அந்த மாதிரி எல்லாம் ஹேண்டிகேப்டாக. ஈவன் ரதத்துக்கு வந்து சக்கரம் இல்லை, குதிரைக்கு கால் ஒடிஞ்சு கிடக்கு, ஆனையோட தும்பிக்கை போயிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஹேண்டிகேப்டாக விழுந்திருக்கான். அந்த மாதிரி ரணபூமி முழுவதும் இந்த மாதிரி ஒரு திருஷ்யத்தை அங்கே பார்க்க முடியறது. அந்த மாதிரி எல்லா பூமியில் விழுந்து போயிருக்காளாம். ஏன்னா தேவியோட பிரகரணம் அப்படி ஸ்ட்ராங்காக அவளை எல்லாரும் அடிச்சிருக்கா, எல்லா அஸ்திரத்தாலே அடிச்சிருக்கா. கணங்கள்லாம் வந்து அவளை போட்டு தள்ளியிருக்கு. அதனால எல்லாருமே பூமியில் விழுந்து கிடக்கா. शोणितौघा महानद्यः सद्यस्तत्र प्रसुस्रुवुः मध्ये चासुरसैन्यस्य वारणासुरवाजिनाम्. ஷோணிதௌகா மகாநத்யா. ஷோணினா ரத்தம், அங்கே வந்து எல்லாரும் அடி வாங்கி விழுந்து கிடக்கா இல்லையா. ஸோ அந்த இடம் ரத்த பிரவாகமாக இருக்காம். எப்படி இருக்கா, மகாநத்யா, மகாநதி ஓடுறா போகிற ரத்தம் வந்து பிரவகிச்சுன்னு இருக்காம் அந்த இடத்துல. இங்கே அந்த ரணபூமியில் யுத்தம் பண்ணுற இடத்துல. அதே மாதிரி மத்திய சாசுர சைன்யசிய வாரணாசுரவாஜினாம். அந்த ரத்தம் ஒழுகிறது இல்லையா, அந்த இதில் வந்து அந்த நதியில் அதுக்கு நடுவில் இந்த சதுரங்க சைன்யம் இல்லையா, ஆனை, குதிரை, தேரு, பின்ன அந்த சைன்யம், இதுதான் சதுரங்கம். இந்த சதுரங்க சைன்யத்தோட ரத்தம் அந்த பிரகாரத்து கூட சேர்ந்து பெரிய ரத்தத்தோட புழைய ஒழுகிற மாதிரி நதியாக இருக்காமங்க அந்த யுத்த பூமியில் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் ரத்தமயமாக இருக்குங்க. க்ஷணேன தன்மஹா சைன்யம் அசுராணாம் ததாம்பிகா நின்யே க்ஷயம் யதா வக்னிஹி த்ரிணதாரு மகாச்சயம். ஸோ க்ஷணேன தன்மஹா சைன்யம் அசுராணாம் ததாம்பிகே நின்யே க்ஷயம் யதா வக்னிஹி த்ரிணதாரு மகாச்சயம். க்ஷணம் நானது அந்த க்ஷண நேரம் கொண்டு அம்பிகா என்ன பண்ணுறான், அசுர சைன்யத்தை அப்படியே யமலோகத்துக்கு அனுப்பி விடுறானாம். எல்லாரும் வட்டி அடித்து உதச்சி விட்டாச்சவள் எல்லாம் யமலோகத்துக்கு அனுப்புகிறா எல்லாரும். ஸோ எப்படி அனுப்புகிறா, எப்படி இருக்காம அது, நின்யே க்ஷயம் யதா வக்னிஹி, வன்னினா அக்னி, த்ரிணதாரு மகாச்சயம். ஒரு காட்டுத்தீ வந்து எப்படி காட்டுற உள்ள எல்லா விரக்ஷங்களையும் இல்லையா, அங்கே இருக்கிற புல், செடி, கொடி, மரங்கள் எல்லாம் ஒரு க்ஷணத்தில் எப்படி பஸ்மமாக்குறது, அந்த மாதிரி ஒரு க்ஷணம்னு ஒரு செகண்டு கொண்டு தேவி எல்லாரையும் காட்டுத்தீ வந்து எப்படி காட்டெல்லாம் எரிச்சு விட்டுவிடலோ அந்த மாதிரி தேவி அந்த க்ஷணத்தில் அசுரர்கள் எல்லாம் பஸ்மம் ஆக்கி விட்டு விடுறா சொல்லி சொல்கிறான். எல்லாரையும் பஸ்மம் பண்ணி விடுறாளாம். அந்த மாதிரி எல்லாரும் அடித்து அவள் வந்து துவம்சம் பண்ணி விட்டு விடுறா. சச்ச சிம்ஹோ மகாநாதம் உத்ஸ்ருஜன் துதகேசரஹ ஷரீரேப்யோ மராரீணா அசூனிவ விசின்வதி. சச்சசிம்ஹோ மகாநாதம். சச்சசிம்ஹோ அவளோட சிம்ஹம், அந்த வாகனமான சிம்ஹம் என்ன பண்ணுறது, மகாநாதத்தை பண்ணுறது மீன்ஸ் கர்ஜிக்கிறதா. உத்ஸ்ருஜன் துதகேசரஹா, அந்த கேசரம்னா சிம்ஹம், தன்னோட சடையை கொடைஞ்சு கர்ஜிக்கிறதாம். என்னத்துக்கு, ஷரீரேபியோ மராரீணாம் அசூனிவ விசின்வதி. அது பார்க்கறதாம், இனி யாராவது ஜீவனமோட இருக்காளோங்க அப்படின்னு அவளை கடிச்சு கொதறி விடலாம்னு சொல்லி அந்த கேசரியான சிம்ஹம் என்ன பண்ணுறதாம், கர்ஜிச்சுட்டு தன்னோட சடா கேசரத்தை கொடையிறது. ஸோ தேடுறது, அது இனி யாராவது ஜீவனோட இருக்காதுன்னா அவளை நம்ம அடிச்சோ கடிச்சோ கொண்டு விடலான்னு சொல்லி தேடுறதாம். அப்படி சிம்ஹவும் கர்ஜிக்கிறதுங்க. தேவ்யா கணேஷ தைஸ்தத்ர கிருதம் யுத்தம் மகாசுரைஹி யதைஷாம் துதுஷுர் தேவாஹ
पुष्पवृष्टिमुचो दिवि தேவ்யா கணேஷ்ச தைஸ்தத்ர கிருதம் யுத்தம் மகாசுரைஹி. தேவியோட சுவாசத்துலேருந்து வந்த கணங்களும் இருக்கா இல்லையா, ஸோ அவளை பற்றி சொல்கிறா. அந்த சுவாசத்துலேருந்து வந்த கணங்கள் என்ன பண்ணுறா, அசுரர்கள் கூட சேர்ந்து யுத்தம் பண்ணி அவளெல்லாம் அவளாலே முடிஞ்சபடி துவம்சம் பண்ணுறாளாம். ஸோ அப்போ தேவதைகள்லாம் ஆகாசத்தில் இருக்கிற தேவதைகள்லாம் என்ன பண்ணுறா, புஷ்ப விருஷ்டி முச்சோ திவி, ஆகாசத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிற முனிவர்கள் தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுறா, புஷ்பத்தால் தேவியை ஸ்துதி பண்ணி தேவிக்கு புஷ்பத்தால் விருஷ்டி பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி இந்த யுத்தம், இந்த மகிஷாசுர சைன்யத்தை தேவி வதம் பண்ணி விடுறா. ஸோ சைன்யம் எல்லாம் முடிஞ்சு விடுறது இங்கே. இனி அடுத்தது மகிஷாசுரனோட வதம் வந்து 3ஆவது சாப்டரில் சொல்ல போகிறா. ஓம் ஜய ஜய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகே மன்வந்தரே தேவி மாஹாத்மே महिषासुर सैन्यवधो नाम द्वितीयोऽध्यायः. ओम श्री जगदम्बार्पणमस्तु. ओम नमश्चण्डिकायै. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.